குருசக்தி ஜோதிட உறவுகளுக்கு இன்று நாம் பார்க்க போறது விருச்சக ராசியை பார்க்குறோம். விருச்சக ராசி 2026 எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இது மாதிரி இது வரைக்கும் 7 ராசியை பார்த்துருக்கோம். இந்த 7 ராசி வீடியோவும் நமது யூடியூப் சேனல் இருக்கு. பார்க்காதவங்க போய் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தினமும் இது போல வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ல போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம டெய்லியும் போடுற அத்தனை வீடியோ உங்க மொபைலுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்குற இந்த விருச்சிக ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான், அவர் 1க்கு 6க்கு ஆதிபத்தியம் பெற்றவர். இன்னைக்கு தேதி 18 1வது மாசம் பாருங்க 3ல இருக்காரு. இந்த 3ன்னா முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்துல லக்னாதிபதி இருந்தா பரவாயில்ல, 6ஆம் அதிபதி இருக்கனால முயற்சிகள் தடை தாமதத்தோட நடக்குது. அடுத்து பாருங்க 2க்கு 5க்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் போய் 8ல உட்காந்துருக்காரு. 8ன்னா தடை தாமதம். அதுல போய் நம்ம குரு பகவான் உட்காந்துருக்கனால வருமானம் பிளஸ் குலதெய்வ அருள் எல்லாமே நம்மளுக்கு தடை தாமதத்தோட ஒரு 6 மாசத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். 6 மாசம் கழிச்சு குரு அங்க வந்த பிறகு ஜம்முன்னு இருக்கும். அப்ப பாருங்க 10ல தொழில் ஸ்தானத்துல கேது இருக்காரு. இந்த கேதுவோட நடவடிக்கைகள் தடை தாமதத்தோட தான் இருக்கும். விநாயக பெருமானை வழிபடணும். அதே மாதிரி அந்த தொழிலுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் பாருங்க இந்த மாசம் அதுக்கு நேர் 6ல இருக்காரு. அப்புறம் தொழில் ரொம்ப சிக்கல்ல தான் இருக்கும். அப்ப சிவபெருமான், விநாயக பெருமான், அங்கே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வழிபாடு செய்வதன் மூலம் இந்த 6 மாத காலத்துக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போய்க்கலாம். அடுத்த 6 மாதம் கழிச்சு எல்லா அமைப்பு நல்லா வந்துடும். அடுத்து பாருங்க நம்ம நாளைக்கு பார்க்க போற வீடு இந்த தனுசு வீடை பத்தி பார்க்க போறோம். இந்த தனுசு வீடை பார்க்க போற தனுசு ராசிக்காரங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி அனைத்து ராசிகளும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வச்சுக்கிட்டீங்கன்னா போடுற வீடியோ உடனுக்குடனே உங்க மொபைலுக்கு வரும். அதுபோக மற்றவங்களுக்கு அந்த வீடியோ யூடியூப் போய் காட்டும். அப்போ அதன் மூலயமா 4 பேருக்கு நீங்க வழிகாட்டுறீங்க. இந்த வழிகாட்டுதல்னால அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நன்மை செய்யும். மீண்டும் நாளை காலையில் தனுசு ராசியில சந்திப்போம். நன்றி, வாழ்க வளமுடன்.